வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் ஆ. ஸ்வர்ணராஜ், பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலர். ஒவ்வொரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டோட சர்வீஸ் ரெஜிஸ்டரை சம்பந்தப்பட்ட காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி ஒவ்வொரு வருஷமும் அதை வெரிஃபை பண்ணி, அதாவது எஸ்ஆரில் இருக்கக்கூடிய என்ட்ரிஸ் அத்தனையுமே வெரிஃபை பண்ணி ஒவ்வொரு வருஷமுமே ஆனுவல் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு கொடுக்கணும் அப்படின்னு ரூல்ஸில் சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு ஆனுவல் வெரிஃபிகேஷன் நடந்தாலும் கூட ஒவ்வொரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டும் அவருடைய எஸ்ஆரை அவர் பர்சனலாக வெரிஃபை பண்ணி அதில் இருக்கக்கூடிய தகவல் எல்லாம் சரியாக இருக்கா, அதில் இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாமே சரியாக பதிவு பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ண வேண்டியது ஒவ்வொரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டோட கடமையும் ஆயிருக்கு. இப்போ இஎஸ்ஆர் அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்கிறதுனால ஒவ்வொரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டும் அவங்களுடைய எஸ்ஆரை எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய என்ட்ரிஸை வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஓவர் சைட்டில் சில விஷயங்கள் நடக்கிறதுனால சின்ன தவறுகள் நடந்தாலும் கூட அது பின்னாடி எவ்வளோ பெரிய சிக்கல்களை உருவாக்குது, பிரச்சனைகளை ஏற்படுத்துது, தேவையில்லாத கால விரயத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கேஸு, பட் அது இப்போ ரீஓப்பன் ஆகுது. அது என்னங்கிறது தான் இதில் நம்ம பார்க்குறோம். ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு ரிட்டையர் ஆகிறார். அவர் பேர் சுப்பிரமணியம்னு வச்சுக்கோமே. அவர் ரிட்டையர் ஆகிடுறாரு. ரிட்டையர் ஆகும்போது பென்ஷன் ப்ரப்போசல் அனுப்புவாங்க ஏஜிக்கு. இப்போ அதை பேஸ் பண்ணி தான் ஏஜியிலிருந்து பென்ஷனுக்கான ஆத்தரைசேஷன் வரும். அது பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அதை கன்சர்ன்டு ட்ரெஸரிக்கு அனுப்புவாங்க. அந்த ட்ரெஸரியிலிருந்து தான் நம்மளுக்கு பென்ஷன் மாதம் மாதம் சேங்ஷன் பண்ணி வரும். இப்போ அந்த மாதிரி 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சுப்பிரமணியம் கவர்மெண்ட் சர்வெண்ட் என்ன பண்ணுறாரு, அவருடைய பென்ஷன் ப்ரப்போசல் அனுப்பும்போது அவருடைய மனைவி நாமினியாக அதில் சொல்லியிருப்பார். அவருடைய பென்ஷன் ப்ரப்போசலில் நாமினியாக அவருடைய மனைவியை நியமனம் பண்ணியிருப்பார். அவருடைய மனைவி பேர் பத்மா. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய பேரையும் சஃபிக்ஸ் பண்ணி பத்மா சுப்பிரமணியம் அப்படின்னு போட்டு அந்த பென்ஷன் ப்ரப்போசலை அனுப்பிச்சி விட்றாரு. இப்போ அவருடைய பென்ஷன் பேமெண்ட் ஆர்டரில் அவருக்கு நாமினியாக அவருடைய ஒய்ஃபை பத்மா சுப்பிரமணியம் அப்படின்னு பேரை போட்டு ஆர்டர் வருது. இப்போ இதை அந்த நேரத்தில் அவர் கவனிக்கலையா, இல்லை வீட்டில் இருக்கவங்க யாருமே கவனிக்கலையான்னு தெரியல. இப்போ இவர் உயிரோடு இருக்க வரைக்கும் அவருக்கு பென்ஷன் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ சமீபத்தில் அவர் இறந்து போகிறார். இறந்து போனதுக்கப்புறம் அவருடைய நாமினியான அவருடைய ஒய்ஃபுக்கு இப்போ ஃபேமிலி பென்ஷன் வரணும். இப்போ அவருடைய டெத் சர்டிஃபிகேட்டு, லீகல் கேர் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு கன்சர்ன் ட்ரெஸரியில் அந்த அம்மா பத்மா அப்படிங்கிற அந்த அம்மா ஃபேமிலி பென்ஷனுக்கு அப்ளை பண்ணுறாங்க. இப்போ அப்ளை பண்ணும்போது அந்த ட்ரெஸரியில் வெரிஃபை பண்ணும்போது பார்த்தா அந்த சுப்பிரமணியம் அவருடைய ஒய்ஃப் பேரை பத்மா சுப்பிரமணியம் அப்படின்னு பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு. அதுதான் ஏஜி ஆஃபீஸில் சேங்ஷன் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த அம்மா கொடுக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்லேயும், அதாவது இவங்களுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட் ஆகட்டும், ஆதார் கார்டு ஆகட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்தா இந்த அம்மாவுடைய பேர் வெறும் பத்மா அப்படின்னு தான் இருக்குது. பத்மா சுப்பிரமணியம் அப்படிங்கிறதுக்கு இந்த அம்மா கிட்ட எந்த விதமான டாக்குமெண்ட்டுமே கிடையாது. இப்போ இந்த ட்ரெஸரியில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இது நீங்கள் ஏஜி ஆஃபீஸில் போய் ரிவைஸ்டு பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நாங்கள் ஃபேமிலி பென்ஷன் சேங்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு அந்த அம்மா திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சுப்பிரமணியம் கடைசியாக எந்த ஆஃபீஸில் ஓய்வு பெற்றாரோ அந்த ஆஃபீஸ் மூலமாக இப்போ ஏஜிக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய பேர் பத்மா, ஆனால் என்னுடைய கணவர் அவருடைய பென்ஷன் ப்ரப்போசலில் தவறுதலாக என்னோடய பேருக்கு பின்னாடி அவருடைய பேரையும் இணைச்சி பத்மா சுப்பிரமணியம் அப்படின்னு தவறுதலாக கொடுத்துட்டாரு. அதன் அடிப்படையில் அவருக்கு பென்ஷன் பேமெண்ட் ஆர்டரில் நாமினியாக என்னுடைய பேரை பத்மா சுப்பிரமணியம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ ட்ரெஸரியில் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. என்னுடைய டாக்குமெண்ட் எல்லாத்துலேயுமே என்னுடைய பேர் பத்மான்னு தான் இருக்குது. அதனால் இந்த இப்போ ஏற்கனவே ஒரிஜினலாக நீங்கள் பென்ஷன் ஆர்டர் சேங்ஷன் பண்ணதில் இப்போ ரிவைஸ் பண்ணி
என்னுடைய பேர் வந்து பத்மா அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணி எனக்கு ஃபேமிலி பென்ஷன் கொடுக்குற மாதிரி ரிவைசர் ஆர்டர் ரிசீவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அது ஏஜி ஆஃபீஸ்க்கு போயிருக்கு. அது ஒரு சின்ன மிஸ்டேக் தான். அவர் வந்து பென்ஷன் ப்ரொபோசல் கொடுக்கும்போது அவருடைய ஒய்ஃப் பேர் என்ன, அவங்க வந்து ரெக்கார்ட்லாம் என்ன மாதிரி வச்சுருக்கிறாங்க, அதை மட்டும்தான் அவர் கொடுக்கணும். அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய பேரை வந்து சஃபிக்ஸாக வச்சு பத்மா சுப்பிரமணியம் அப்படின்னு போட்டு அனுப்பிச்சிட்டார். பட் ரெக்கார்டில் எதுவுமே பத்மா சுப்பிரமணியம் அப்படின்னு எங்கேயும் கிடையாது. இப்போ இது வந்து ஒரு கேஸு. இப்போ இன்னொரு பொதுவான தவறு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த திருமணமான பெண் அரசு ஊழியர்கள் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய இன்சியலை வந்து மாற்றிக்குவாங்க. அவங்க படிச்சுட்டு இருக்கிற காலத்தில் எல்லாமே அவங்களுடைய எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸில் எல்லாத்துலேயுமே பார்த்தா அவங்களுடைய அப்பா பேர் தான் வந்து இன்சியலை வச்சுருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களா அவங்களுடைய கணவருடைய பெயரை தூக்கி இன்சியலை வச்சுக்கிட்டு சில பேர் வந்து மாற்றிக்குவாங்க. இப்போ கையெழுத்து போடுறது, வேறு எதுலையாவது பேர் எழுதுறது அப்படியெல்லாம் பார்த்தா அவங்க இன்சியலை வந்து மாற்றியிருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸு மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தா அவங்க அப்பாவுடைய பேர் தான் வந்து இன்சியலை வச்சுருப்பாங்க. அப்போ அதுக்கும் இவங்க இப்போ அவங்களுடைய இன்சியலை மாற்றினதுக்கும் வேறுபாடு இருக்கும். இப்போ நாளைக்கு வந்து பென்ஷன் அனுப்பும்போதோ அல்லது எஸ்ஆரில் என்ட்ரி போடும்போதோ அல்லது பேங்க்கில் சில டாக்குமெண்ட்ஸ்லாம் இவங்களுடைய இன்சியலை மாற்றி போடும்போது சில சிக்கல்கள்லாம் வரும். அதனால் ஒவ்வொரு தடவையும் நம்ம பேரை எங்கே மாற்றுறதா இருந்தாலும் நமக்கு டாக்குமெண்ட்டில் என்ன மாதிரி இருக்குது அந்த ஸ்பெல்லிங் கூட பார்க்கணும். சில பேர்லாம் வந்து டபிள்யூஏ போடுவாங்க, டபிள்யூஎஸ் போடுவாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. நம்மளுடைய டாக்குமெண்ட்டில் என்ன பேர் இருக்குது, என்ன இன்சியல் இருக்குது, அதை தான் நம்ம வந்து எல்லா இடத்துலையும் பயன்படுத்தணும். இதை வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? நன்றி, வணக்கம்.